ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் முட்டைக்கோஸோட பச்சை பட்டாணி சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் ரசம், சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்து இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்துட்டு அதையும் லேசாக வதக்கி விட்டுறணும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் சேர்த்து பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்திங்கன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இப்போ இந்த பட்டாணியை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டணும். இப்போ ஃப்ரோசன்றதுனால 3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பட்டாணி ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலேயே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீளமாக ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். முட்டைக்கோஸை நல்ல மெல்லிசாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொரியல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கும்போதும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லேசாக பெரட்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கி வரும்போதே நம்மளுக்கு குவான்டிட்டி குறைஞ்சி சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் முட்டைக்கோஸுமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். இப்போ கடைசியில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பொரியலுக்கு கடைசியில் கொஞ்சம் சீரகம் சேர்த்தோம்னா அந்த வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.